நீங்க என்ன காரியத்துக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்துவார். மனுஷனை நம்பி போகாதீங்க. போனீங்கன்னா உங்களை மேற்பூச்சாய் பேசுவார்கள். உங்களிடத்துல இருக்கிற பாவத்தை அவங்க சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லுவார், உண்மையான தீர்க்கதரிசியா இருந்தால் இந்த ஆத்மா இந்த பாவம் செஞ்சதுனால இந்த ஆத்மாவுக்கு இந்த கேடு வந்ததுன்னு சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, தேடி வருகிற ஜனங்கள்ட்ட அந்த பாவத்தை சுட்டி காட்டாம அந்த மக்களை மேற்பூச்சாய் பூசி ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை என்ன செஞ்சிருவாங்க, பாவத்திலே உள்ள தள்ளி அப்படியே அந்த மக்கள் பாவத்தோட திரியக்கூடிய சூழ்நிலை அந்த ஒரு நாள் அந்த குடும்பத்துல விட்டுதலைங்கிறதே வராம போயிடும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திட்டப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கன்னு சொல்லுவோம். பலவானாய் மாற்றுகிற தேவன். நீங்க முழங்கால் நின்று ஜெபிச்சு பாருங்களேன், உங்களை பலவானாய் மாற்றுவார். ஒரு சத்துரு உங்களை சுற்றி வர முடியாது. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடிய தேவன் அவர். அதை நீங்க முழங்கால் நின்று